வணக்கம். ஸ்போர்ட்ஸ் உலகத்துல கடந்த வீக்கெண்ட் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நாம இப்போ டீட்டெயிலா அலச போறோம். சில வீரர்கள் தங்களோட அசாத்தியமான திறமையை காட்டி மிரட்டியிருக்காங்க. அதே சமயம் யாரும் எதிர்பார்க்காத சில பெரிய சறுக்கல்களும் நடந்திருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா ஸ்போர்ட்ஸ் ரசிகர்களுக்கு இது ஒரு சூப்பரான ரோலர் கோஸ்டர் ரைடு. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம மெயினா 4 விஷயங்களை பத்தி பேச போறோம். டிராக்கில் வேகம், எதிரணிகளை எப்படி ஆதிக்கம் செலுத்துறது, கிரிக்கெட்டில் நடந்த மாறுபட்ட அதிர்ஷ்டங்கள், அப்புறம் கடைசியா ஒரு த்ரில்லிங்கான முன்னோட்ட டிரா. பகுதி 1. டிராக்கில் வேகம். வேகமாக நகரும் F1. முதல்ல F1 ட்ராக்குக்கு போலாம். ஆனா இது கொஞ்சம் ஹாலிவுட் கலந்த F1. எல்லாரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பிராட் பிட் நடிக்கிற F1 படத்தோட அதிரடியான ட்ரெய்லர் மே மாசம் தொடக்கத்துல மியாமி கிராண்ட் பிரிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. லூயிஸ் ஹாமில்டன் தயாரிப்புல உருவாக்கி இருக்கிற இந்த படம் ஜூன் 25ஆம் தேதி இன்டர்நேஷனல் லெவல்லையும் ஜூன் 27ஆம் தேதி நார்த் அமெரிக்காவிலையும் ரொம்ப பிரம்மாண்டமா தியேட்டருக்கு வரப்போகுது. நிஜமாவே எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. இப்ப ஹாலிவுட்ல இருந்து நிஜமான ரேஸ்க்கு வருவோம். மியாமி ஸ்பிரிண்ட் ரேஸ்ல மெக்லாரன் டீமோட லாண்டோ நாரிஸ் சும்மா பறந்துட்டாருன்னே சொல்லலாம். அவரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்க, அவரோட டீம்மேட் ஆஸ்கார் பியாஸ்ட்ரி 2வது இடத்தையும், ஃபெராரியோட சார்லஸ் லெக்லர்க் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. நாரிஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். பகுதி 2. எதிரணிகளை ஆதிக்கம் செலுத்துதல். ஆர்சனல் மற்றும் சின்னர் பத்தி பார்க்கலாம். பிரீமியர் லீக் ஃபுட்பால்ல லண்டன் டெர்பி மேட்ச் பாத்தீங்களா? ஆர்சனல் அணி சும்மா அதிரடி காட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஃபுல்ல மணியை 3-0 அப்படின்ற கணக்குல நிர்மூலமாக்கிட்டாங்க. விக்டர் கியோகாரஸ் அடிச்ச 2 சூப்பரான கோல், அப்புறம் புகாயோ சாக்காவோட ஒரு ஸ்ட்ரைக் ஆர்சனலோட பவர் என்னன்றத அப்பட்டமா காட்டுச்சு. அவங்களோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன டேட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் ஆர்சனல் 13 தடவை கோல் அடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ஃபுல்ஹாம் வெறும் 2 முறை தான். அது மட்டும் இல்லாம 63% பால் பொசஷனும் ஆர்சனல் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஆப்போனண்ட்டுக்கு மூச்சு விட கூட கேப் கொடுக்கல. ஃபுட்பால்ல இருந்து கொஞ்சம் டென்னிஸ் கோர்ட்டுக்கு மாறுவோம். மேட்ரிட் ஓப்பன்ல வேர்ல்ட் நம்பர் 1 யானிக் சின்னர் தன்னோட ஆதிக்கத்தை இன்னமும் விடாம தொடர்ந்துகிட்டு இருக்காரு. ஆர்தர் ஃபில்ஸை வீழ்த்தி தொடர்ந்து தன்னோட 22வது வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. அப்படியே கெத்தா ஃபைனல்ஸ்க்கு நுழைஞ்சிட்டாரு. சின்னர் ஒரு உண்மையான சாம்பியன் அப்படிங்கிறத அவரோட மைண்ட் செட் ரொம்ப தெளிவா காட்டுது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தொடர்ந்து முன்னேறணும்னு நினைச்சா உங்களோட திறமையோட அளவை உயர்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. தொடர்ந்து 5வது மாஸ்டர்ஸ் 1000 பட்டத்தை வெல்றதுக்காக வெறித்தனமா காத்துட்டு இருக்கிற அவருக்கு இந்த மைண்ட் செட் தான் மிகப்பெரிய ஆயுதம். பகுதி 3. கிரிக்கெட்டில் மாறுபட்ட அதிர்ஷ்டங்கள். ஸ்டார்க் vs பும்ரா. ஐபிஎல்ல இந்த 2 முன்னணி பவுலர்களுக்கும் நடந்திருக்கிற ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட கவனிங்க. டெல்லி அணிக்காக விளையாடுற மிச்சல் ஸ்டார்க் ராஜஸ்தானுக்கு எதிராக 40 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்து ஒரு மாசான கம்பேக் கொடுத்திருக்காரு. ஆனா மறுபக்கம் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஜஸ்பிரீத் பும்ரா 8 மேட்ச்ல விளையாடி வெறும் 2 விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காரு. இது அவரோட கரியர்லயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சரிவு. காயம் காரணமா ஒரு 4 மாசம் ரெஸ்ட்ல இருந்துட்டு திரும்பி வந்த ஸ்டார்க் என்ன சொல்றாருன்னா, சிலந்தி வலைகளை அகற்றி விட்டு ஆட்டத்தோட வேகத்துக்கு திரும்புறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெல்லி அணிக்காக தன்னோட முழு திறமையும் வெளிப்படுத்தி திரும்பவும் ஃபார்முக்கு வந்துட்டாரு மனுஷன். ஆனா பும்ராவோட நிலைமை 132.00. இந்த நம்பரை கேட்டாலே ஷாக்கிங்கா இருக்குல்ல? இதுதான் இப்போ பும்ராவோட கரண்ட் ஐபிஎல் பவுலிங் ஆவரேஜ். அவரோட ஒட்டுமொத்த T20 ஹிஸ்டரியிலேயே இதுதான் ரொம்ப ரொம்ப மோசமான ஆவரேஜ். கொஞ்சம் கூட நம்பவே முடியல. நிலைமையோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியணும்னா இதே 30-35 ஓவர் வீசி இருக்கிற மற்ற டாப் பவுலர்களை மனசுல வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. ரபாடா 14 விக்கெட் எடுத்திருக்கிறாரு, ஷமி 7 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம பும்ரா வெறும் 2 விக்கெட் தான். டிஃபரன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த ஃபார்ம் அவுட் ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா பேசப்படுது தெரியுமா? வெறும் சில மாசங்களுக்கு முன்னாடி நடந்த 2026 T20 வேர்ல்ட் கப்ல அவர் தான் தொடர் நாயகன். அது மட்டும் இல்லாம ஐபிஎல் 2025ல அவரோட எக்கானமி வெறும் 6.68 தான். பேட்ஸ்மென்கள் தொடவே பயந்த ஒரு பவுலருக்கு இப்ப வந்திருக்கிற அந்த சறுக்கல் உண்மையிலே எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. பகுதி 4. ஒரு முன்னோட்ட டிரா. பயரன் முனிச் தடுமாற்றம். ஃபுட்பால் ரசிகர்களுக்கு இந்த மேட்ச் ஒரு முழுமையான ரோலர் கோஸ்டர். தொடக்கத்திலேயே ஹைடன்ஹெய்ம் டீம் கிட்ட 2-0 அப்படின்னு பயர்ன் முனிச் ரொம்ப ஷாக்கிங்கா பின்தாங்கிட்டாங்க. அப்புறம் லியோன் கோரிட்ஸ்கா 2 கோல் அடிச்சு 2-2ன்னு ஸ்கோரை ஈக்குவல் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் 76வது நிமிஷத்துல திரும்பவும் ஒரு கோல் வாங்கி 3-2ன்னு பின்னாடி போயிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சப்போ 90 நிமிஷமும் தாண்டி எக்ஸ்ட்ராவா கொடுத்த 11வது நிமிஷத்துல மைக்கேல் ஓலைஸ் ஒரு கிரிட்டிக்கலான கோல் அடிச்சு 3-3ன்னு மேட்சை டிரா பண்ணாரு. என்ன ஒரு த்ரில்லிங் மேட்ச்! ஆனா இந்த டிரா நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. தன்னோட டிஃபென்ஸ்ல இவ்ளோ ஓட்டைகளை வச்சுக்கிட்டு சாம்பியன்ஸ் லீக்ல பிஎஸ்ஜிக்கு எதிரா 5-4 அப்படின்ற பின்தங்கிய நிலையை மாற்ற வேண்டிய மிகப்பெரிய பிரஷர்ல இருக்கு வின்சென்ட் கம்பெனியோட பயர்ன் முனிச் டீம்.
அவங்களால இந்த அழுத்தங்களெல்லாம் சமாளிச்சு பிஎஸ்ஜியை வீழ்த்த முடியுமா? இது சாத்தியம்தானா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.